டிகே ஹெல்த் டிப்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம், ஆரோக்கிய வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அவசியமான விஷயத்தை பேச போகிறோம். அது நம்முடைய கார்டியோவஸ்குலர் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்களை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நேற்று நான் பார்த்தேன், நல்லா இருந்தார், இன்றைக்கி இல்லை. இதன் அடிப்படை என்ன பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக். டயபெட்டிக் கூட உங்களுக்கு ரொம்ப நாள் டைம் கொடுக்குது, கேன்சரும் டைம் கொடுக்குது. ஆனால் இந்த கேன்சர், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், டயபெட்டிக் இதில் எடுத்தால் ரொம்ப நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இந்த ஹார்ட் அட்டாக் தான். நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எதை வச்சு பார்க்கணுன்னா, உங்களுடைய இதய துடிப்பை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இதய துடிப்பு நின்று வச்சோன்னா நம்முடைய வாழ்நாள் அதோட முடிஞ்சது. அப்பேற்பட்ட முக்கியமான சிஸ்டம் தான் கார்டியோவஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது. 60,000 மைல் சுற்றளவு நமக்குள்ளே ஓடிட்டுருக்கக்கூடிய இந்த கார்டியோவஸ்குலர் சிஸ்டத்தை இயக்கக்கூடியது ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கூடிய ஒரு ஹார்ட். அப்போ ரத்த நாளங்களும் சரி, ஹார்ட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மிகப்பெரிய அளவில் அந்த வாழ்நாளை நீட்டிக்க முடியும். ஒரு மனிதனுடைய இதயத்தினுடைய பலம்தான் வாழ்நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதை பற்றி நம்ம முழுமையாக கொஞ்சம் பேசணும். அப்படின்னா இதில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற அடிப்படையில் இம்யூனிட்டிக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது டிகே ஹெல்த் டிப்ஸில் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கார்டியோ அப்படிங்கிற விஷயம், இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ஹார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த குறிக்குது. நம்ம இந்த ஹார்ட் அப்படின்னு சொன்ன உடனே அடைப்புகளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். இரத்த நாளங்களோட அடைப்பு. இந்த இரத்த நாளங்கள் அடைப்பண்ண உடனே எல்லாருமே பேசுகிறது என்னங்க, இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். நம்முடைய உணவு பழக்கங்கள் இன்றைக்கி படு மோசமாக இருக்குது. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. அது இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியாது. ஒவ்வொரு செல்லுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் கொலஸ்ட்ரால் லேயர், ஹார்மோன் சுரக்கிறது எல்லாமே அது தேவை. ஆனால் HDL அப்படிங்கிற கொலஸ்ட்ரால் அதிகமாகி இந்த LDL குறைவாக இருக்கணும். அதுக்கு உணவு பழக்கங்கள் எல்லாமே காரணமாக இருந்து அதை நம்ம கொஞ்சம் கவனித்தா இதிலேருந்து தப்பிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கோங்க, ரத்த நாளங்களில் ஒரு இடத்துல அடைப்பு ஏற்படுத்து அப்படின்னா இந்த LDL கொலஸ்ட்ரால் காரணம் இல்லைங்க. LDL கொலஸ்ட்ரால் ஆக்சிடைஸ்டு LDL கொலஸ்ட்ரால் மாறுறதா காரணம். அப்போது இந்த ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர்னு சொல்லக்கூடியது. நம்ம சாப்பிட்ற இந்த ஆயிலு, அதுக்கப்புறம் சுவாசிக்க பார்த்திங்கன்னா பொல்யூட்டட் ஏரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆக்சிடைஸ்டு LDL உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த அடைப்புக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இது பல பேருக்கு தெரியாது. ஹார்வர்டு யூனிவர்சிட்டி மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 விதமான கிருமிகள். அந்த கிருமிகள் நம்ம இரத்த நாளங்களில் போய் உட்காரும்போது அதை சீர் செய்வதற்கோ அதை அழிக்கிறதுக்காக இம்யூன் செல்லு அங்கே போய் அதை அட்டாக் பண்ணும்போது அங்கே இன்ஃப்ளமேஷன் உருவாகும், அங்கே ஃபோம் செல் உருவாகும், அங்கே இரத்த நாளங்களில் ஒரு அடைப்பு ஏற்பட்டு அது வெடித்து அந்த அடைப்பு ஸ்ட்ரோக் வருவது கூட வாய்ப்பாக இருக்கும். அடுத்து இந்த ஹார்ட் அட்டாக் வருவதுக்கு அதுவும் ஒரு காரணம். அப்போது நமக்கு இதுவரைக்கும் தெரியாத ரகசியம் என்ன அப்படின்னா, LDL கொலஸ்ட்ரால் மட்டும் காரணம் இல்லை, இரத்த நாளங்களில் அந்த அடைப்பு ஏற்படுறது அந்த 6 விதமான வைரஸும், அது நீங்கள் பின்னாடி இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்ம கொடுக்க முடியும். அது காரணம்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2 இடத்துலையும் சீராக வேலை செய்வதற்கு நம்ம ஏற்கனவே பேசின ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போன வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மூலக்கூறுகள், அதுவும் ஸ்பெஷலைஸ்டு மூலக்கூறுகள் கார்டியோ அப்படிங்கிற ஒரு துணை உணவில் சேர்க்கப்பட்டிருக்கு. கூட இந்த இரத்த நாளங்களில் அடைப்பை சரி பண்ணுறதுக்காகட்டும், அதில் இன்ஃப்ளமேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்காகவும், நைட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும், இரத்த நாளங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை சரி பண்ணுறதுக்கான பல ஹெர்பல் நம்ம போட்டிருக்கோம். கௌதான், பச்சஸ்புரம், ரெட் ரைஸ் ஈஸ்ட்டு, இந்த மாதிரி பலவிதமான ஹெர்பல்ஸ் கூட சேர்த்துருக்கோம். கூட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஸ்பெஷலைஸ்டாக இந்த அடைப்புகளை நீக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ஆக்சிடைஸரை தடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்லாம் இருக்கிறதுனால போர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கார்டியோன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு உங்களுடைய இரத்த நாளங்கள், அதுக்கப்புறம் ஹார்ட் எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி இரத்த நாளங்களையும் ஹார்ட்டையும் பலப்படுத்தக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி ஒரு வேலையை செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டுகளுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து காம்ப்ளிகேஷனும் இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். மைக்ரோ மேக்ரோ சர்க்குலேஷனில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதையெல்லாம் சீர் செய்வதற்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கார்டியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றிய ஒரு தகவல்கள் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்டினுடைய லிங்க் கொடுத்துருப்போம். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். மேலும் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரியும்னா அங்கே இருக்கக்கூடிய செல் நம்பரை பயன்படுத்தி டாக்டர்
கீழர் திருக்குமரன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எல்லா விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான இதயம் மட்டும்தான் நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கு வழிகாட்டி. உங்கள் ஆரோக்கியமான இதயத்திற்கு பாதுகாப்பு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கார்டியோ. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்தவங்க உங்களுக்கு பிரியமான நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் எல்லாருடைய ஹார்ட்டும், அதாவது நம்ம லவ் அப்படின்னா ஹார்ட்டு தான் சொல்லுவோம். நமக்கு விருப்பமான அவருடைய இதயம் நல்லா இயங்கணும் அப்படின்னா இதை தயவுசெய்து எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ண சொல்லுங்கள். மேலும் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை நீங்கள் அடுத்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இதயம் பலமாகும் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, அன்பு தான் இதயத்தினுடைய ஒரு ஆதாரமான சுருதி. நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்புகிறீங்கன்னா அது அன்பின் அடிப்படை. ஸோ உங்களுடைய இதயம் பலமாகிறதுக்கு உங்களுடைய ஷேரிங் நிச்சயமாக, உங்கள் லைக் பட்டனும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.